ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் புவனா. இன்றைக்கி நம்ம வந்து தை அமாவாசை படையல் எப்படி கும்பிட்றதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சமான பொருள்களை செய்கிறது தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்பெஷலான ஐட்டம் என்னவோ அதையெல்லாம் நான் இன்றைக்கி தயார் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு தை அமாவாசைக்கும் நம்ம பெரிய முன்னோர்களை நினச்சி நம்மளோட வழிபாட்டை செஞ்சோம்னா நம்ம குடும்பமும் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடையும் நம்ம குடும்பமும் தலைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம். இதுக்கு முக்கியமாக வந்து வாழை இலை, வாழைப்பழம், வாழைக்காய் இதுதான் முக்கியமானதுங்க. வாழையடி வாழையாக நம்ம குடும்பமும் மேலோங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்சதை சமைக்கிறத காட்டிலும் நம்ம எல்லா பேரண்ட்ஸையும் உயிரோடு இருக்கிற போது வயசாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்காமல் நம்ம கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லா சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் பேரண்ட்ஸு கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஃபோன் பண்ணாட்டி வாரத்தில் ஒரு நாள் அவங்களோட ஃபோன் பண்ணியாவது நீங்கள் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள போய் நேரில் சந்தித்து அவங்களோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம வந்து தை அமாவாசை படையல் கும்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா அமாவாசைக்கும் இதை ஃபாலோ பண்ணி கும்பிட்டுக்கலாம். பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து நான் வந்து எம்டிஆர் பாயாசம் மிக்ஸ் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த சேமியா தான் பிடிக்கும். சாமி கும்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை தான் தை அமாவாசை படையலுக்கு நான் செய்வேன். அதனால் இந்த பாயாசம் மிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டம்ளர் தண்ணிங்க, ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றினோம்னா பாயாசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வச்சுருந்த உப்பு பருப்பு கடையிறதுக்காக உப்பு பருப்பு கடையிறதுக்கு ரசத்துக்கு அது போய் தக்காளி வெந்தாச்சுங்க. இப்போ இதை முடிஞ்சுது. உப்பு பருப்பு கடைஞ்சி விட்டால் வேலை முடிஞ்சுது. இங்கே வந்துட்டு இன்றைக்கி எங்கள் மாமியாருக்கும் அவரோட பிரதருக்கும் முட்டை ரொம்ப பிடிக்கும். அதனால் முட்டையும் வேக போட்டாச்சு. இப்போ பாயாசத்துக்கு இந்த இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை கொட்டணும். இதுலேயே ஆல்ரெடி முந்திரியெல்லாம் இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ இந்த கடாயில் நான் வந்து ஆயில் விட்டுக்கிறேங்க. இதுக்கு வெங்காயமெல்லாம் எதுவும் இதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காய்க்கு. இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இந்த சேமியா வந்து பால் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இங்கே வந்து போட்டாச்சு. மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலையும் நான் இதுக்குள்ளேயே போட்டுட்டேன். இப்போ சீரகமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி 5 காய் எடுத்திருக்கேன். மெயினாக அமாவாசை படையலுக்கு வந்து வாழைக்காய் போடணும். வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, இது வந்து அரசாணிக்காய். இன்றைக்கி 5 காய் எடுத்துருக்கேங்க. வாழைக்காய் எதுக்காக கண்டிப்பாக போடணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம். இந்த காயை நல்லா எண்ணெயில் இப்படி வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க. இது ஏற்கனவே நம்ம சமையல் வித்து போனால நான் வந்து பொங்கல் ரெசிபிலையும் காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு கை தண்ணி தெளித்து சிம் பண்ணி மூடி வைக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு
இன்னொருக்கா நல்லா எல்லாம் பரட்டி விட்டுட்டா, இந்த வாழைக்காய் எதுக்கு போடுறோன்னா, நம்ம வாழை போல் வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல் நம்ம ஜென்ரேஷன் நம்ம ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்ம முன்னோர்களோட ஆசையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம். அதனால் எப்போதுமே நம்ம வந்து வாழைப்பழம், வாழை இலை, வாழைக்காய் இந்த 3மே நம்ம வந்து படையலுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஆனது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இப்போ இதுக்குள்ளே பால் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சேமியா பால் பாயாசம் ரெடி. அதுக்கப்புறம் முட்டையும் வெந்தாச்சு. முட்டை வந்து 10 மினிட்ஸ் தாங்க. இதில் உப்பும் எண்ணெயும் விட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை நிப்பாட்டிடலாம். முட்டையும் வெந்தாச்சு. இனி அடுத்து வந்துட்டு நான் இங்கே மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டத்தில் ஒன்று. அதனால் இன்றைக்கி நான் மட்டன் பெரட்டலும் இது கூட நான் பண்ணுறேன். மில்க் மெய்டு வந்து ஒரு ஸ்பூன் விட்டோம்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாயாசம் திராட்சை முந்திரி கொட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ காய் பாருங்கள், 10 மினிட்ஸில் காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. வாழைக்காய் உருளைக்கிழங்காய் அமுத்தி பார்த்தா இது வெந்தாச்சு. அவ்வளோதான், காய் ரெடி. இப்போ அடுத்து நீங்கள் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளே நமக்கு கெட்டி ஆகிடுறதுனால இந்த ஸ்டேஜே நம்ம பாயாசத்தை இறக்கிக்கணும். இப்போ இந்த கடாய் குக்கர் காஞ்சதுமே இதில் வந்து மட்டன் தாளிச்சுட்டு ரசம் வைக்கணும். இப்போ குக்கரில் வந்து ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். பெருசாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன். காஞ்சது கொஞ்சமாக சோம்பு வச்சுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6-7, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு ஏலக்காய் 2 போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து இந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்கிறப்ப இந்த மாதிரி ஈஸியாக மட்டன் மசாலா போட்டு குயிக்காக அந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கசகசா, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சிட்டு நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா மட்டன் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு மாதிரி வைக்கலைங்க, ஐட்டம்ஸ் நிறையா இருக்கிறங்காட்டி சும்மா மட்டன் வறுவல் மாதிரி தான் செய்கிறேன். இப்போ நல்லா பூண்டு எண்ணெயில் வதங்கியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. முக்கால் கிலோ மட்டனுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டி பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளோவே போதும். 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாமே நான் போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெயில் நல்லா கறி வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லா மசாலா தூளும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த 3/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இங்கே வந்து 3 டீஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்துருக்கேன்.
இன்றைக்கி நான் இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தக்காளியெல்லாம் சேர்க்கல. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லிட்டு போட்டு ஒரு 6-7 விசில் வச்சுட்டோம்னா மட்டன் வெந்ததும் நம்மளை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏழு விசில் விட்டதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். அடுத்து வந்து தக்காளி ரசம் ஏற்கனவே நம்மள அப்லோட் ஆகிருக்கு. அடுத்து ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சா வேலை முடிஞ்சது. நம்ம வச்சுருந்த 1/2 டம்ளர் தண்ணியும் நல்லா சுண்டி வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டா மட்டன் குழம்பு கிரேவி ரெடி. இன்னுமே சுண்ட வைக்கணுனால நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு, உப்பு பருப்புக்கு நான் கடைஞ்சி வச்சுருக்கிறேன். ரசத்துக்கு இன்றைக்கி வந்து பருப்பு ரசம், அதுக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அவ்வளோதாங்க. நுரக்கட்டினதுமே பருப்பு ரசம் இறக்கிட வேண்டியதான். பருப்பு ரசம் முடிஞ்சது. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தாளித்து கொட்டினோம்னா முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த வடை பொரிச்ச எண்ணெயிலேயே நான் வந்துட்டு வடையை ஏற்கனவே உளுந்து வடை நம்மளோட இதில் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் அப்பளம் பொரிச்சிட்டு வந்து இதில் வந்து தாளித்து கொட்டினா முடிஞ்சது. இதில் ஃபஸ்ட்டு பாயாசத்துக்கு நான் வந்து முந்திரி தாளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சமாக பாயாசத்துக்கு முந்திரியும் திராட்சையும் தாளிச்சிக்கலாங்க. ஏற்கனவே நம்மளோட பாயாசம் மிக்ஸ்லேயே இருக்குது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த திராட்சை முந்திரி ரொம்ப இஷ்டம். தெரிக்காது, பயந்துக்காது. அது பேசாதா? இந்த வாட்டி பொங்கல் சமயத்தில் வாங்கின திராட்சை வந்து நல்ல பெரிய திராட்சை பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு. அதில் வேறு நான் ஒன்று கீழே போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம பாயாசத்தில் கொட்டிடலாம். பாயாசம் வந்து மில்க் மெய்லாம் போட்டு நல்லா தண்ணியாக எடுத்தோம். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு சேமியா பாயாசம். அவ்வளோதான், நெய் மணக்க மணக்க பாயாசம் ரெடி. இப்போ இதே இதில் வந்துட்டு நான் பருப்புக்கும் தாளிக்க போகிறேன். அதை இனிப்பா சீரகம் போட்டுக்கிறேங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. பருப்பு ரெடி. இனி அடுத்து அப்பளம் பொரிச்சிட்டு, இன்றைக்கி தை அமாவாசைக்காக எங்கள் மாமியாருக்காகவும் எங்கள் வீட்டுக்காரோட தம்பிக்காகவும் நாங்கள் வந்துட்டு படையல் ரெடி பண்ணியிருக்கேங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் ரைஸு, இதுவும் வடித்த சாதம் தாங்க. நான் இதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி 2 பேருக்காவது நம்ம வந்து சாதம் கொடுக்கணும். இது வந்து உப்பு பருப்பு, அதுக்கப்புறமா இது வந்து தயிர் சாதம்,
காக்காவுக்கு டெய்லி நாங்கள் தயிர் சாதம் வச்சு பழக்கம். அதனால் இன்றைக்கி தயிர் சாதம் பண்ணியாச்சு. இது எங்கள் மாமியாருக்கு பிடிச்ச மட்டன் கிரேவி, அப்பளம். இவங்களுக்கு அவங்க வந்து சேமியா பாயசம் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக சேமியா பாயசம். அதுக்கப்புறமா சாம்பார். அதுக்கப்புறமா இது வந்து 5 காய் போட்ட கூட்டு. இது வந்து படையலுக்கு எப்பொழுதுமே நாங்கள் வைக்கிற பொருள். அதுக்கப்புறமா இதில் வந்து உளுந்து வடை. இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் ரிப்பீட் பண்ண வேணாங்கிறத எல்லாத்தையும் காமிக்க முடியல. இது வாங்க எப்படி படையல் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்கு மட்டும் நான் இன்னும் தொளிக்காமையே வச்சுட்டேங்க. எடுத்துக்கோ ஒளி. எல்லோரும் குளித்து படையலுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச். பாப்பா வந்து ஆன்லைன் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் டெஸ்ட்டை விட்டுட்டு எனக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கா. இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு போய் தான் ஆன்லைன் கிளாஸை கண்டினியூ பண்ண போகிறா. இப்படி ஒரு தட்டு தட்டுனா அந்த தோல் வந்து இந்த பக்கம் உப்பு எடுத்துகிட்டு வாத்தம்மா. நீ அப்பாட்ட கொடுத்தது நீ எனக்கே தெரியாதா எங்கே வைக்கிறது? பக்கம் வா, அப்பளம் எடுத்துகிட்டு வா. ஃபஸ்ட்டு வந்து பாட்டிக்கு பிடிச்ச மட்டன் கிரேவி தான் ஃபஸ்ட்டு பரிமாறுறாரு. அவங்க அம்மாவுக்கு மட்டன் தான் ரொம்ப இஷ்டம். வெளியில் பண்ணுறப்போ அப்பளம் எடுத்துட்டு வா. பாப்பா அப்பளம் வைப்பா. எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே வச்சுருக்கோம். கீழே வைங்க, நெருக்கி வைக்காதீங்க, இலையில நிறைஞ்ச மாதிரி. இங்கே வைமா, ஒவ்வொன்றா இங்கே வைமா. இப்படி வச்சுட்டே வா. இங்கே வைமா. மூணு தயிர் சமைச்சு சாம்பார் ஊற்றிட்டு வடையை வந்து இப்படி தெரிகிற மாதிரி வைக்கணும். அவள் தான் வச்சேன். ஒன்று மேலே போட்டுட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாது. இது வந்து படையலுக்கு எப்போதுமே உப்பு பருப்பு வைக்கணுங்க. சரி, அங்கே வந்து ஓகே. ரசமும் தண்ணியும் டம்ளரில் எப்படி வச்சுருவாங்க. பாயாசம் வந்து இன்றைக்கி புது டம்ளரில் பாக்கியப்பாட்டிக்கு பாயாசம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குதுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நான் கேரிஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அங்கே வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குறைஞ்ச விலையில் கிடைக்குதுங்க. நீங்களும் அங்கேயே போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரேப்ஸு, ஆப்பிள், போமோகிரானட், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம்.
அதுக்கப்புறம் அது சொல்லடா துணி தட்டு எடுத்து இன்றைக்கி வந்துட்டு பெரியவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வெள்ளை துண்டு வேஷ்டிங்க, அதுக்கப்புறமா இது வந்து பாட்டிக்கு ஒரு புடவை, படையலுக்காக புது ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு வச்சு கும்பிடணும். இங்கே மேக்ஸ் பாக்ஸ் எடுத்து பார்த்து எங்கே கற்பூரம் காமி ஊதுபத்தி பாப்பா அமாவாசைக்கு சாமி கும்பிட்றப்ப காசி 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 சொன்னேன். வா பாட்டி தாத்தாலும் கும்பிடு. காட்டு சாமி கும்பிட்டா எல்லாரும் பாப்பா சொல்லு சாமி கும்பிடு. தீபாவளி காட்டினீங்களா? இப்போ தீபாவளி காட்டி முடிச்சிட்டுங்க, இதில் ஒரு பங்கு எடுத்து கொண்டு போய் நம்ம காக்காவுக்கு வைக்கணும். அதுக்கப்புறமா காக்கா சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் சாப்பிடணும். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு இதே மாதிரி படையல் போட்டு, இந்த அமாவாசை தவிர்த்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை எல்லாத்தையும் நீங்கள் வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப நம்ம பேரண்ட்ஸை வந்து நல்லா கவனிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இன்னுமே முக்கியம். அது அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம படையல் மூலிமா செய்கிறத விட, உயிரோடு இருக்கிறப்ப எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம். இதோட நான் இந்த தை அமாவாசை படையல் நம்ம vlog-ஐ முடிச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம படையலை விட்டுட்டு, அதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு முறை நம்ம வந்து தீபாராதனை காமிச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம காக்காவுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கணுங்க. இந்த வருஷம் போல் எல்லா வருஷமும் நாங்கள் முன்னோர்களை வழிபடணும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படையலுக்கு வந்து நம்ம எள்ளும் தண்ணியும் இறைக்கணுங்க. எள்ளும் தண்ணியும் வந்துட்டு அவங்களோட பையன்தான் அந்த மாதிரி இதில் செய்யணும், பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த கட்டை விரலை இப்படி வச்சு தான் நம்ம எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். இப்போ நம்ம இந்த படையலில் ஒரு பங்கு எடுத்து கொண்டு போய் இப்போ நான் காக்காவுக்கு வச்சுட்டு வந்துடுறேன்.
வா இந்த ரா நீ அங்கே போனால் தானே தெரியும். போடு நட 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 கா 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 போடு. இந்த பக்கம் வா, தள்ளி வா. கொடு அதை கொடு. போதுமாங்க. போ கா 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 கா. கா கா சாப்பிட்டு போயிடுச்சா.